நம்ம இன்றைக்கி முட்டை பிரியாணி குக்கரில் இல்லாமல் ஓப்பன் பாட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் செய்கிறது தான் ஈஸி, ஓப்பன் பாட்டில் செய்கிறது கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, ஓப்பன் பாட்டில் தான் இன்னும் கூட நம்ம நல்லா பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 6 வேக வச்ச முட்டை தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை ஓடு உடஞ்சி போயிடாமல் கரெக்டாக வெந்து வரும். இப்போ இந்த வேக வச்ச முட்டையில் இது போல் கீரல்கள் போட்டுக்கோங்க. ஒரு 4 இடத்துல கீரல் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா முட்டைகள்லையும் நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மசாலா பிரியாணிக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும். அடுத்து ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். சேர்த்துட்டு இந்த மசாலா முட்டையோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடாயிட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் உருகிட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம ப்ரௌன் ஆனியன்ஸ்னு சொல்வோம்ல, அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்ட பிறகு இது கூட கரம் மசாலாஸ்லாம் சேர்க்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் நம்ம பச்சையாக அப்படியே தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் இது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு உடனேவே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எதுக்காக உடனே மிக்ஸ் பண்ணணுன்னா, கொஞ்சம் நேரம் விட்டுட்டோனாலும் தயிர் கொஞ்சம் திரியாக ஆன மாதிரி ஆயிரும். அதனால் உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த மசாலா வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இது கூட அளவு தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் சேர்க்கணும். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். பிரியாணிலாம் பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் கரிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தோடு சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டாக வரும். எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசி இருக்குல்ல, அதை தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அரிசியும் தண்ணியும் தனித்தனியாக தெரியுதில்ல, அந்த மாதிரி இல்லாமல் தண்ணிக்கு மேலே அரிசி தெரியணும். அது வரைக்கும் இதை மூடி போடாமவே வேக வச்சுக்கோங்க.
இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தண்ணிக்கு மேலே அரிசி தெரியுதுல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல முட்டைகள், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. பாருங்கள், அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல சுட சுட கம கமன்னு டேஸ்டியான முட்டை பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதோட டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இது கூட ஃப்ளேவருக்காக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிரேவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ராய்த்தா மட்டும் வச்சுட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.